இந்த சுடிதார் வந்து கட் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல ஃபோன் ப்ராப்ளம்னால. பட் ஓவராலாக உங்களுக்கு அளவு சொல்கிறேன். நெக் வித் வந்து 3 வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 2.5. இதோட லென்த் முன்கழுத்து இறக்கம் 5 வச்சுருக்கேன். ஆம்கோல் இறக்கம் வந்து 7. இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்ட் வந்து 10 இருக்குது. இவங்க 38 பாடி. ஸோ 2 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் சீம் அலவன்ஸ் எடுத்துக்கிட்டு 40 ப்ளஸ் நம்ம கிடச்ச அளவுகள் வச்சுருக்கேன். இங்கே வந்து 1.5 இந்த 1.5 எடுத்திருக்கேன். இந்த சைடு ஓப்பன் சுடி தானே, இந்த லென்த்து வந்து ஃப்ரம் த ஷோல்டர் 21 வச்சுருக்கேன். இந்த லைனிங்கோட லென்த்து வந்து 38, சுடிதாரோட லென்த்து வந்து 42. இது வந்து ஃபுல் லென்த் வச்சுருக்கேன். இது மெட்டீரியலோட ஃபுல் லென்த் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபுல் லென்த் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து 4 இன்ச்சஸ் கம்மி 32 வச்சுருக்கேன். இப்போது இது வந்து ஃப்ரண்ட் சைடு முன்கடத்தில் டிசைன் பண்ண சொன்னாங்க. பட் என்னென்னா அங்கே ஆல்ரெடி டிசைன் இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு இங்கே டிசைன் பண்ணதான் இது மேபி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால இங்கே நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நார்மல் கழுத்து தான் வைக்க போகிறோம். பட் பைப்பின் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை. அதாவது இந்த நார்மல் கழுத்து வரைஞ்சி வரீங்களா, இதை தான் வைக்கலான் இருக்கேன். இதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை எப்படி ஃபினிஷிங் நீட்டாக பண்ணுறேங்கிறத மட்டும் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த டிசைன் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைஞ்சி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்ட்ராங்காக வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து கேன்வாஸ் இருக்குங்க என்கிட்ட. கேன்வாஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. ஸோ எனக்கு தேவையான அளவு மட்டும் மடித்து வச்சுருக்கேன். 2ஆக மடித்து இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு நீங்கள் பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்ட் கேன்வாஸ் இது வரைக்கும் இருக்கா? அப்போ ஓகே. நம்ம என்ன அளவில் நெக்கு 3 இன்ச்சு கட் பண்ணுறோமோ அதை விட நமக்கு 1 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதை தாண்டி இருக்கா? அப்போ இந்த அளவு கரெக்டு தான். இப்போது இதை எப்படி திருப்பி சென்டர் நம்ம வச்சுருக்கோம்ல அதை வச்சுக்கோங்க. சென்டர் வச்சுக்கிட்டு இதை அப்படியே வரைஞ்சிருங்க. வச்சுருக்கடாமல் வரீங்க, நல்லா வரும். கேன்வாஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணணுமா, பியூர் காட்டன் தானே அப்படின்னா இந்த எட்ஜஸ் நீட்டாக வரும்ன்றதுக்காக நான் வைக்கிறேன். சரிங்களா? அதுக்காக வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது வேணான்னு தோணுச்சுன்னா இந்த துணிக்கு, இந்த காட்டனுக்கு கேன்வாஸ் செகண்டரி தான். ஓகேங்களா? வரைஞ்சாச்சுங்க. இதை எடுத்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வெரி குட். இங்கே வந்து வி ஷேப்பில் வந்துருக்கணும் நமக்கு. சூப்பர் 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 சூப்பருங்க. இப்போது வந்து இதை விட 1 இன்ச்சு கேப் இங்கே இருக்கணும். 1 இன்ச்சு அப்படிங்கிறது மினிமம்ங்க, மஸ்ட்டு. நான் 1.5 இன்ச்சு கடந்திருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு வச்சுக்கலாமா? 1.5 இன்ச்சுக்கு வச்சா 2.5 இன்ச்சில் ஷோல்டரில் பாதி வரைக்கும் வந்துடும். இன்னும் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம 1 இன்ச்சை வைப்போம், நோ ப்ராப்ளம். 1 inch is enough. இது நார்மல் கேன்வாஸ்ங்க. கேன்வாஸில் 2 இருக்குது. ஜென்ஸோட காலர் வைக்கிற கேன்வாஸ் இருக்குது. இது அந்த மாதிரி கிடையாது. இது நார்மல் கேன்வாஸ் தான். இது நான் என்ன பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா காட்டனால இது கைனிங் கூட தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ நார்மலாக இந்த 1 இன்ச் வச்சுக்கிட்டு இந்த கோட்டு போட்டிருக்கோம். இந்த கோடு போட்டிருக்கோம். இதுக்கு இந்த பக்கம் கட் பண்ண போகிறேன். இந்த கோடு போட்டுருக்கு, இந்த பக்கம் கட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த பெண்ணில் கோடு போடுறதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? கொஞ்சம் இந்த மாதிரி சாப்னால இப்படி வந்துருக்கு. நம்ம இந்த பக்கம் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட். சரி, ஓகே. ஓகேயா? ஓகே. இந்த டிசைன் கட் பண்ணுறது டிசைன் பண்ணோமா? இப்போ நமக்கு வந்து இதுக்கு உள்ள இது என்னோட பேண்ட் துணி. நான் ஃபஸ்ட்டு பேண்ட் கட் பண்ணிடுவேன். இது என்னோட நார்மல் ரொட்டீன். எப்பவுமே சுடிதார் வந்து ஃபஸ்ட்டு பேண்ட் தான் கட் பண்ணுவோம். ஏன்னா மிச்சம் துணி நமக்கு யூஸ் ஆகுறதுக்காக. ஏன் இந்த துணி இது வேணாங்க அப்படின்னா, நம்மளோட கேன்வாஸ் எக்ஸஸாக நமக்கு இந்த துணி வேணும். நம்ம மடிச்சு அடிக்கிறது. ஸோ பேண்ட்டில் வந்து மிச்சமானது இந்த துணி இருக்குல்ல. இதோட பேண்ட் கட்டிங் நான் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இவ்வளோ பெரிய துணி இவ்வளோ நீட்டாக மிச்சமாச்சுங்கிறது கூட அதில் போட்டிருப்பேன். பேண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இட்ஸ் எனஃப். இட்ஸ் ரியலி எனஃப். இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி, இவ்வளோ ஜாஸ்தி கூட கிடையாது. இவ்வளோ ஜாஸ்தி தான் போதும். கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா? மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி துணி வேணும். மேலே மடிச்சு தான் எடுக்க போகிறேன். மடிச்சு தான் எடுக்க போகிறேன். பட் நம்ம வேணும் செய்ய போகிறோம். அதனால் நமக்கு இது வரைக்கும் துணி வேணும்னா இது வரைக்கும் இந்த ஃபுல் துணி நம்ம எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த துணி மட்டும் வச்சுக்கிட்டு கட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிக்கர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது கீழே எவ்வளோ துணி விட்டுருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு அரை இன்ச்சு இருக்கும் துணி விட்டுருக்கேன். மேலே நிறைய விட்டுருக்கேன். நாம் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதாவது தைச்சிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து நமக்கு வந்து இது வேணும் இல்லையா? ஸோ இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய சொல்லியிருக்கேன்னா இதை விட நமக்கு 1/4 இன்ச்சு இதை மடிக்கிறதுக்கு நமக்கு வேணும். சப்போஸ் நம்ம நிறைய கட் பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் வச்சுக்கல, அந்த கான்ஃபிடென்ட் வரலைன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? கோடு போட்டுக்கோங்க. இது சென்டர். சரிங்களா? இங்கேருந்து சும்மா ரஃபாக தான் போடுறோம். நம்ம அவ்வளோ தான் நாங்கள் போடல. அந்த சைடோட இந்த சைடு துணி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே கோடு வருது. ஏன்னா சரிங்களா? ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு கட்டலாம்.
ஓகேவா? சரிங்களா? இதுக்கு ஸ்டெப் கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து போகிறோம் பிகாஸ் தெரிய நடக்குது. இது வந்து வெளியே தெரிய போகிறது அதனால அடிச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இந்த இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மீன் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம பார்க்கலாம். சுடிதாரை நம்ம இப்போது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடித்து வச்சுக்கிட்டு அதோட சென்டர் என்னென்னு நம்ம சாக்கில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கோம். இது வந்து நல்ல பக்கம் வச்சுருக்கோம். நாம் ஃபினிஷ் பண்ண அந்த துணி இந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அந்த கேன்வாஸில் எக்ஸ்ட்ராஸாக மறக்காமல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அந்த கேன்வாஸை அதோட சென்டரும் நாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்டரும் இதோட சென்டரையும் கரெக்டாக வச்சு பின் பண்ணுங்க. நீடில்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நாம் ஃபஸ்ட்டு இந்த கழுத்தோட வித்து வந்து நம்ம 3 இன்ச்சஸ் வச்சோம். அகலம் 3 இன்ச்சு வச்சதில் நாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம். அது போக 1 இன்ச்சு வச்சு நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வரோன்னா இதை ஜாயின் பண்ண போகிறோம். நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக ஊசி வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஃபேப்ரிக் முன்ன பின்ன ஆடுது அப்படின்னா உங்கள் கழுத்தோட ஷேப் வந்து டெஃபினட்டாக மாறிடும். நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளான நெக் லைன் கூட வராமல் போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அதே ஸ்டிச்சில் கொஞ்சம் மெதுவாகவே போட்டுக்கோங்க. முன்ன பின்ன மாறாமல் நீட்டாக மெதுவாக போட்டுக்கோங்க. அப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அதை டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் பண்ணணும், நம்ம எர்த் கட் பண்ணுவோம் இல்லையா, அதையெல்லாம் சும்மா சின்ன சின்னதாக எர்த் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் நிறைய பண்ணிக்கணும். அந்த ஸ்டிச்சை மட்டும் டச் பண்ணிடக்கூடாது. முடிஞ்சால் இந்த பெரிய சிஸ்டர் வேணாம் அப்படின்னா நம்ம சின்ன ஹேண்ட் கப் சிஸ்டர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சிஸ்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதை திருப்பிட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே மடிப்பு தையல் அடிக்க போகிறோம். இந்த மடிப்பு தையல் அடிக்கும்போது நம்ம திருப்புறதுனால ஃப்ரண்ட் சைடில் இருந்து நம்ம உள் பக்கம் போயிடும். அந்த டிசைன் வந்து உள் பக்கம் போயிடும். உள்ளே இருக்கிறது காட்டன் துணிங்க. அதுவே வந்து கழுத்து ஃபுல்லாக டிசைன் அண்ட் ஜமுக்கி டிசைன்ஸோட கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அது போக லைனிங்கோடு சேர்ந்து பேண்ட்டு துணி அதில் நம்ம கேன்வாஸ் அடிச்சிருக்கோம். மடித்து அடிக்கும்போது தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. சப்போஸ் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் திருப்பி அடிக்கும்போது மெதுவாக அடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும்போதே கரெக்டாக அடிக்க ட்ரை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போதே கரெக்டாக ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணிவிடுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வேலை ஆகாது. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த மெயின் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஜம்கி ஒர்க்குனால காட்டனால் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இதை நான் திருப்பி அடிக்கும்போது இந்த எட்ஜஸ் நம்ம டிசைனிங் பண்ணுறதுல கரெக்டாக அந்த சென்டர் எட்ஜு அதை என்னால் திருப்பி அடிக்க முடியல. கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்தது. நிறைய துணி அங்கே சேர்ந்த மாதிரி இருந்தது. அதனால் நீ இன்னும் எக்ஸ்ட்ராவாக எர்த் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் இப்படி தான் இருந்தது. இந்த நெக்லைனுக்கு 5 இன்ச்சஸ் அப்படிங்கிறது எனஃப். பட் 3 இன்ச்சஸ் அதோட வித் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சப்போஸ் 40 இல்லை 38 இன்ச்சஸ் இருக்கிறவங்க இன்னும் எக்ஸஸாக வச்சுருக்கலாம். 3 இன்ச்சஸ் அப்படிங்கிறத 3.5 கூட வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் இதை பின்னாடி இருக்கிறத ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹெம்மிங் பண்ணும்போது நாம் விடுற நூல் வந்து முன் சைடில் நல்ல துணியில் தெரியக்கூடாது. உங்களோட ஹெம்மிங் எல்லாமே உங்களோட லைனிங்கோடய முடிஞ்சிடணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் இப்படி தாங்க இருந்துச்சு.
பேக் நெக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக் நெக்னால் நான் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி அதை மார்க் பண்ணிவிட்டு மடித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டே முன்கழுத்துக்கு சொன்னது தான் 3 இன்ச்சு அகலம், எப்போவுமே 2.5 இன்ச்சு வந்து அதுக்கான ஷோல்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து விட்டுருக்கேன். அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். பேக் நெக்கோட இறக்கம் மட்டுமே மொத்தமாக 10 இன்ச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? 10 இன்ச்சில் நம்ம கீழே கூட 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு அளந்து பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மேலே விட கீழே ஒரு மோஸ்ட்லி ஒரு 1/4 இன்ச்சு நம்ம முன்ன பின்ன ஜாயின் பண்ணிட்டோம், கோடு போட்டு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண டிசைனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சு இறக்கம் வச்சு ஒரு ரவுண்ட் நெக்கை நான் வரைஞ்சிக்கிறேங்க. ரவுண்ட் நெக்குக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ரவுண்ட் நெக்கை வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற இந்த கீழே இருக்கிற ப்ளேஸ் வந்து 7 இன்ச்சு இருக்குமா, அதில் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சை வந்து கேப் விடுறதுக்காக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். நம்ம கீழே இருக்கிற டிசைன் அந்த 1 இன்ச்சி மச்சம் இல்லையா, அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மிச்சம் இருக்கிற 6 இன்ச்சியில் நான் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு திலகம் மாதிரி, அவ்வளோ ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு சின்ன ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீள்வட்டத்தில் கூட அப்படி கூட வச்சுக்கலாம். வரைஞ்சிட்டு இதுக்கு தேவையான கேன்வாஸும் நான் வச்சுருக்கேன். அதோட அளவுகள் அப்புறம் சொல்கிறேன். கீழே இருக்கிற டிசைனுக்கு கேன்வாஸ் கட் பண்ணணும். மொத்தம் 6 இன்ச்சு இருக்கா. ஸோ மேலே கீழே நமக்கு எக்ஸஸாக கொஞ்சோண்டு நமக்கு இருக்கணும். அது நம்ம வந்து ஒரு இன்ச்சு அப்படின்னு அளந்தோமா. ஸோ கீழே 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு அப்படின்னு அளவு பண்ணி 8 இன்ச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஹைட்டு. அகலம் வந்து ஒரு பக்கம் 3 இன்ச்சுனா மொத்தம் 6 இன்ச்சு அகலம். ஸோ அந்த பக்கம் 1 இன்ச்சு வேணும், இந்த பக்கம் 1 இன்ச்சு எக்ஸஸாக வேணுங்கிறதுக்காக நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி 5 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிறேன். இந்த 5 இன்ச்சு அகலம் மொத்தம் வந்து உயரம் வந்து 8 இன்ச்சு எடுத்தோமா, அது போக லிட்டில் எக்ஸஸாகவே நான் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. அகலம் வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன், ஹைட்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம என்ன இருந்தாலும் அகலத்தை விட 1 இன்ச்சு சாலிடாக நம்ம வந்து விட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம முன்கழுத்தோட கேன்வாஸ் கட் பண்ணுறத பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ இதோட சென்டர் பாயிண்டில் வச்சு அதே மாதிரி இதை மார்க் பண்ணி இதோட ரவுண்ட் ஷேப்பை நான் கொண்டு வந்து காட்டுறேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு பண்ண அதே மெத்தட் தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ அதோட சென்டர் பாயிண்ட்டு 1 இன்ச்சு நான் எக்ஸஸாக வச்சுருக்கேன். கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை விட கேன்வாஸை 1 இன்ச்சு தள்ளி நான் அதிகமாக வைக்கிறேன். வச்சு சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேனோ அதை இது மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கும் பேண்ட்டோட துணி எக்ஸஸாக இருந்த துணி தான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் டிசைனோட இது, பட் கிடையாது. இப்போ எதுக்கு எக்ஸ்ட்ரா துணி எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து பிம்பாம் டிசைன் வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம நார்மலாக வந்து சும்மா ஒரு திலக மாடல் மாதிரிலாம் வைக்க போகிறது கிடையாது. கீழே வந்து பிம்பாம் மாடல் வைக்க போகிறோம். மேலே வந்து நம்ம ரவுண்ட் நெக்கை ஸ்டிச் பண்ணி கட் பண்ண போகிறோம். பட் மேலே என்ன பண்ண போகிறோம்னா லைனிங் மாதிரி வைக்க போகிறோம். அதுவும் பைப்பின் மாதிரி வைக்க போகிறோம். அதுவும் துணியிலே வைக்க போகிறோம். சரிங்களா? வாங்க அதை எப்படி கட் பண்ணி நான் திருப்புறேங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த சின்ன ரவுண்ட் கழுத்தை முடிச்சுட்டு அப்புறம் கீழே இருக்கிற டிசைனுக்கு போகலாம். இதுக்கு நம்ம துணியிலே பைப்பின் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் பயாஸ் வர்ற மாதிரி துணி எடுத்தோம். பயாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கிராஸ் துணி தான் எடுத்தோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் வந்து 5.5 இருக்குது. 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து மொத்தம் 5.5 6 இன்ச்சு இருக்குது. ஸோ அரௌண்டாக நமக்கு 12 இன்ச்சு வேணும். ஸோ நார்மலாக 1.5 இன்ச்சு அகலத்தில் 12 இன்ச்சு லென்த்து வர்ற மாதிரி நாம் கட் பண்ணிக்க வேணும். இதுக்கு பயாஸ் தான் வேணுமானா பயாஸாக இருந்தால், அதாவது கிராஸ் துணியாக இருந்தால் நம்ம பைப்பின் மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ண போகிறது கிடையாது. இது ரொம்ப நார்மலுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது கீழே எந்த துணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஐ டன் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் லைக் திஸ். பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தச்சுருங்க ஃபுல்லாக.
தச்சு முடிச்சுட்டு இப்போது இங்கே இருந்த நம்ம ரவுண்ட் நெக் கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பேக் சைடும் இப்போ நம்ம நார்மலாக பண்ணுறது தானே, ஒரு சைடு இருக்கிற அளவை இன்னொரு சைடு நீட்டாக எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக சாக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணதுலேயே நீட்டாக அதே லைனில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நாம் இதே லைனில் தான் லைனிங் பைப்பின்காக எடுத்த துணியும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எர்த் கட் பண்ணிக்கோங்க. எர்த் கட் வந்து நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் பண்ண வேணாம். நாம் பைப்பிங் துணி வைக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக விட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தைச்சதோட நல்ல பக்கமும் நம்ம டாப்போட பேக் சைடோட நல்ல பக்கமும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வச்சு நாம் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சு மேலேயே மெதுவாக இன்னொரு ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. அந்த 1/4 இன்ச்சு இல்லைன்னா 2 பாயிண்ட்டு கேப் நம்ம விட்டு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கட் பண்ண அந்த ஸ்டிச்சிங்கிலேருந்து இந்த ஸ்டிச்சு தவறாமல் அதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா கிராஜுவலாக நீங்கள் 2 துணியும் ஒரே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நீங்கள் மடித்து திருப்பி அடிக்கும்போது அதனுடைய ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நாம் வந்து மொத்தம் 12 5:30ன்னா 10:30 11 கொஞ்சம் எக்ஸஸாக துணி எடுத்திருந்தோம். கரெக்டாக அந்த எக்ஸஸாக எடுத்த துணி அங்கே மிச்சமாகுது பாருங்கள். துணி கம்மியாக இருக்குது, நமக்கு வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சர்ஃபேஸை கரெக்டாக அளந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். துணி உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லைட்டாக எடுத்து கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து அவ்வளோவா பண்ண தேவை கிடையாது, லைட்டாக பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் மடித்து அடிக்க போகிறீங்க, மேல் பக்கம் பார்க்குறதுக்கு அதை வந்து ஒரு சின்ன 2 பாயிண்டில் ஒரு லைன் வந்து நமக்கு தெரியணும். திருப்பிட்டு கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்களோ, பைப்பிங் துணி இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர் துணி மேலேயே அந்த ஸ்டிச்சு விழுகணும். நம்மளோட டாப் துணியில் க்ரீன் கலர் துணியில் வந்துடக்கூடாது. ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடும்போது மெதுவாக போடுங்க. 2 வாட்டி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு மறுபடியும் போடுற மாதிரி நீங்கள் வச்சுக்க வேணாம், சரிங்களா? பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் கரெக்டாக விழுந்திருக்கா? ஓகேங்க, மேல் பக்கம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது கீழே இருக்கிற டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஐ ஹாவ் சம் பால்ஸ் இல்லைங்களா, நார்மலாக கடையில் வாங்கின பால்ஸ் தான். இந்த பாலை பிம்பாம் பண்ணி எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அளந்து பார்க்குறேன். 4 இன்ச் இருக்குது. இந்த பக்கம் வெரி குட், 4 இன்ச் இருக்குது. அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4 இன்ச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இப்படி ஒன்று வச்சிடலாம், 1 இன்ச் ஆகிடும் இல்லையா? அங்கேருந்து 1 2 3 4 வச்சுட்டு இங்கே ஒன்று வைப்போமா? 4 இன்ச்சு தானே இருக்குது. சரி, இங்கே வேணாம், இங்கேயும் வேணாம், இங்கே வேணாங்க, இங்கே மட்டும் வைக்கலாம். இங்கே இருந்துங்க 1 2 இது வந்து இது ஒரு இன்ச்சு, இது ஒரு இன்ச்சு, இங்கே 1 2 3 இங்கே ஒரு 4. அப்படி இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கேருந்து 4 இன்ச்சு இருக்காங்க, 4 இன்ச்சு இருக்கு இல்லையா, நம்ம இங்கே வைக்க போகிறது கிடையாது. 1 2 3 4 ஆப்போசிட்டில் மட்டும் பிம்பாம் வைக்கலாம். ஃபுல்லாக வச்சா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ 1 2 3 4 1 2 3 4 நமக்கு 4 வேணும்.
8 வேணும் சரிங்களா. 8 பால் எடுத்துக்கோங்க. வந்துருச்சு 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இது எப்படி பண்ணுறது, பிம்போம் பால்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சு தைப்பாங்க. நாம் அப்படி இல்லை, நம்ம இப்படியே வைப்போம். இப்படியே வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிப்போம். இவ்வளோ தூரம் நமக்கு இருந்தால் போதும் இல்லையா, துணி நமக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். சென்டரில் வச்சுட்டு, ஏன்னா அந்த பாலை சுற்றி வந்து நமக்கு கண்டிப்பாக துணி இருக்கணும். வந்துருச்சுங்களா. சேம் கலர் த்ரெட்டுங்க. இப்போ நாம் பண்ணோம்ல அதே தான். 1 2 3 4 5 6 7 8 டைட்டாக ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு நாச்சு போட்டுக்கோங்க. குட்டியாக நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் பூ கட்டுறவங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா. ஓகே, இப்போ வராது வெளியே. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம உள்ளே வச்சு தைக்கணும்ல, ஸோ இங்கே கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த 8ஐயும் பண்ணலாமா. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு 1 இன்ச்சில் நம்ம அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மொத்தம் 4.5 இன்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம். பிம்பாம் ப்ளேஸ் பண்ணணும். எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, பிம்பாம் வந்து ஆம்கோல் சைடு பார்த்த மாதிரியும் அதோட பிசுறு வந்து உள்பக்கம் பார்க்குற மாதிரியும் வைக்கணும். அப்படி வச்சாதான் நாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணி டேர்ன் பண்ணும்போது பிம்பாம் டிசைன் வந்து நம்ம முதுகு பக்கம் வர்ற மாதிரி வரும். திருப்புனா அது நம்ம முதுகு மேலே டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி வரும். இப்போது இதை நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் 8 பிம்பாம்ஸ் தான். ஆப்போசிட் சைடில் வைக்கிறோம், நம்ம ஃபுல்லாக வைக்கல. சப்போஸ் இதே டிசைனை நீங்கள் ப்ளவுஸுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுல்லாகவும் நீங்கள் பிம்பாம் வைக்கலாம், அழகாக இருக்கும். பட் 1 இன்ச்சு கேப் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் ஆகிடும். ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் வைக்கிறதுனால நமக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால பக்கத்தில் வச்சுருவோம். அதுவே நீங்கள் 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச்சஸில் நீங்கள் வச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வழக்கம் போல் ஃபுல்லாக அந்த ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் கூட அதே மாதிரி தான் பிம்பாம் டிசைன் வந்து உள் பக்கமும் அதோட பிசுர் வந்து ஆம்கோல் சைட் பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். 8 பிம்பாம்ஸ் தாங்க. இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது நீட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ட்ரை டு இதோட ஃபிட்டிங் ஷார்ட்ஸும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த எட்ஜஸ்க்கு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு கொண்டு வருவேன். இந்த எட்ஜஸில் கொண்டு வரும்போது நம்ம எப்போவும் பண்ணுறது தான், திருப்பி எகெயின் ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ முன்ன பின்ன ஸ்டிச் நான் போட மாட்டேன். நான் பண்ணுற மாதிரி எல்லா பீஸரும் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டு இந்த உள் துணியை கட் பண்ணி எடுங்க. ரொம்ப கவனமாக எடுங்க. ஏன்னா இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும். அண்ட் ஆல்சோ மேபி நீங்கள் டிசைன் கூட மாற்ற வேண்டியது வரும். ஆப்போசிட்டில் பிம்பாம் வச்சுருக்கிறதுனால அந்த சைடு கொஞ்சம் தடிமனாக இருக்கும். கட் பண்ணும்போது பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இது மேலே மடிப்பு தையல் அடிக்கணும். நம்ம ஃப்ரண்ட் சைடு பண்ணோம் இல்லையா, மடிப்பு தையல் மஸ்ட்டு நாம் செஞ்சே ஆகணும். ஸோ பிம்பாமை வந்து நான் திருப்பினதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆகும் பாருங்கள். இப்படி தான் அழகாக ப்ளேஸ் ஆகும். நாம் இன்னும் மடிப்பு தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். பிம்பாம் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும். சிங்கிள் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். பிம்பாம் டிசைன் ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, மடிப்பு தையல் இந்த மாதிரி அடிக்கும்போதும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சப்போஸ் அப்படின்னா நீங்கள் இந்த டபுள் ஃபுட்டில் தைக்கும்போது நான் வச்ச மாதிரி ஸ்பாஞ்சில் பிம்பாம் வச்சிங்கன்னா அது அமுங்கிடும். உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். சம் பீப்புள்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா துணி வச்சுருப்பாங்க இல்லையா, அது அவ்வளோவா வந்து அமுக்கி கொடுக்க மாட்டேங்குதுங்க. சரிங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ரண்ட் சைட் டிசைன் அண்ட் பேக் சைட் டிசைனு நான் இப்போது அப்லோட் பண்ணுறேன். இதோட கைக்கும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அது அப்கமிங் வீடியோஸில் வரும். இது ஃபுல்லாக மடிப்பு தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஐ ஃபினிஷ்ட்
இதுதான் இதோட டிசைன்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன்ஸ் ஒரே மாதிரி அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இதோட கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட பேக் சைடோட நம்ம ஃப்ரண்டில் பண்ண மாதிரி தான் அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணி தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். எஸ்எஸ் தையல்லாம் போகிறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.